பட்ஜெட்லயே மாடர்ன் கேலா மாத்திட்டோம் நாங்க ஜஸ்விதாவை. என்னம்மா பாக்குற? பட்டாசு கொஞ்சம் ரவுண்டா இருக்கும். இது இப்படி நீளமா இருக்குது புழு மாதிரி. ஜஸ்விதா இங்க பாரு ஜஸ்விதா. என்னம்மா பாக்குற? பட்டாசு. அவருக்கு யாரு பட்டாசு எல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல. சவுண்ட் கேட்கவா பட்டாசு பட்டாசு நான் போய் பாக்க போறேன்னு சொல்லிட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா பட்டாசு அண்ணா பட்டாசுன்னு வர்றாரு. சவுண்ட் என்னம்மா சவுண்ட் கேக்குது? என்னம்மா பட்டாசு போய் பாக்குறாரு. நான் போய் காட்டி கூட்டணும் வரேன். பாப்பாக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாமா? சின்னதா கீழே தம்பி வந்து பாத்தனா இந்த பூண்டு பட்டாசு இந்த பட்டாசு எல்லாம் அடிச்சா அது எங்க கிடைக்கும் தெரியல. போய் வாங்கிட்டு வரலாம் வேணா. ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு சத்தம் கேட்டோடனே ஒரு பட்டாசுன்னு போறாரு. இந்த கோலம் தான் இன்னைக்கு நான் போட்டது. இல்ல கோலம் போடும் போதே மழை வந்துருச்சு. கோலம் போடும் போதே மழை வந்துதா, சரி கலர் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே பிளைனா போட்டேன். கொஞ்சம் ரவுண்டா இருக்கும். இது இப்படி நீளமா இருக்குது புழு மாதிரி. புள்ளி வச்சல அது கோணலா போயிடுச்சு. புள்ளி இந்த அளவுக்கு கோணலா போவோம். 5 புள்ளி ஓரளவுக்கு ரவுண்டா தான்ப்பா இருக்கு. கோழி முட்டை மாதிரி இருக்கு. ஜஸ்விதா இங்க வாயேன். அம்மா கோலம் எப்படி இருக்குன்னு பாரு. பட்டாசு அண்ணா பட்டாசு வெடிக்கிறாங்களா? பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா போட்டுக்கிற ட்ரெஸ் பாருங்க அழகா கரெக்டா இருக்கு. அந்த எடை போடுற கடையில எடுத்ததுதான். சூப்பரா வந்து வெல்வெட் ட்ரெஸ்ஸும் ஜீன்ஸும் போட்டு சுத்தி கிடையாது. ஆயா கிட்ட போய் பட்டாசு கேட்க போறாரா? ஆயா பட்டாசு போய் அவளுக்கு ஏதாவது பட்டாசு வாங்கினோம். போ பேபி. ஐயோ எவ்வளவு சிரிப்பு போறா அவருக்கு. காலையில 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கடை திறந்து வச்சிருக்காங்களா பட்டாசு கடை வாங்குறதுக்கு? காலையில கேக்குறேன். போன வருஷம் எல்லாம் நம்ம வீட்டுல நிறைய பொட்டியா பட்டாசு வச்சிருந்தோம். ஒண்ணுமே வெடிக்கல. இந்த வருஷம் நம்ம கிட்ட பட்டாசே இல்ல. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுல வெடிக்க பார்த்துட்டு பட்டாசு வேணுமா அவருக்கு? வளர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் கேட்பாரு. பட்டாசு வேணும் பட்டாசு. சரி ஐயோ எவ்வளவு குஷியா ஓடுறாரு போற அவரு. பட்டாசு எங்க இல்ல பாவமா போகும்போது எவ்வளவு ஜாலியா போனாரு, வரும்போது எவ்வளவு சுவாகமா பாருங்க. பட்டாசு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். காலையில எப்படி இருக்கும் பேபி? ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதாக்கு பட்டாசு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இவர் கடைக்கு போயிட்டு ஏமாந்து வந்துட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேல கடை திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்ப கடையே திறக்கல. சோ அதனால மேல ஏறி பழைய பட்டாசு போன வருஷம் பட்டாசு எல்லாம் எடுத்து வச்சோம் பாரு, அது எடுத்து வந்திருக்கேன். என்னமா ஜஸ்விதா? ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா வந்து பட்டாசு இல்லன்னு சோகமாயிட்டா. இப்ப அந்த பட்டாசை பார்த்தது எப்படி ஜாலியா இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னமா என்ன ஜஸ்விதா? என்னமா பாப்பா இதுல பட்டர்ஃப்ளை பட்டாசு இருக்கு. பட்டர்ஃப்ளை பட்டாசு கன் இருக்கு. கன் ஜஸ்விதா இப்போ இது வெடிக்குமானே தெரியல. ஏன்னா எல்லாம் நந்துரும். ஆமா வெடிக்க முடியும். எப்படி சுடுறாரு பாரு ஜஸ்விதா. எப்படி சுடுற ஜஸ்விதா? எப்படி சுட்டு காட்ட. சுடு. அப்பா ஆமா இத பார்த்தே ஜாலி ஆயிட்டா. பட்டாசு நிறைய இருந்தது. அப்ப எல்லாத்தையும் வெடிச்சு இதெல்லாம் எடுத்தே வச்சோம். ஆனா இது இருக்கு மத்தாப்பு இருக்குமா? மத்தாப்பு இது பண்ணலாமா? ஒரு பிஸ்டல், அப்புறம் ஸ்பின்னர், வனிதா பிராண்டோட ஸ்பின்னர். இது 2 தான் இருக்கு. மற்றதெல்லாம் போன வருஷமே வெடிச்சாச்சு. இதுல ஒரு 2 பட்டாம்பூச்சி இருக்கு. பட்டாம்பூச்சி 2 இருக்கா? இதெல்லாம் நைட்ல வெடிக்கிறதாச்சா? பட்டாசு வைக்கணுமா? பட்டாசு வைக்கணுமா? பிரிக்கணுமா? பிரிச்சு வைக்கணுமா? என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். போன வருஷம்லாம் இவனுக்கு படுத்துக்கணும் தூங்கி நின்றாரு. இந்த வருஷம் வளர்ந்துட்டால. பட்டாசுன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் மெத்த மேல போய் சங்கு சக்கரம் சுத்திட்டு வராங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சுத்திச்சு சங்கீதா சங்கு சக்கரம். ஜஸ்விதா பாப்பா வந்து பார்த்து பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜாலியா சிரிக்கிறாரு. அவரு என்ன இப்ப வெடிக்க முடியும் பார்த்து வந்து பாத்தோம்னா ரசிச்சுக்கலாம், அவ்வளவுதான். சோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோம்பேறி மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பேறி மார்னிங். ஆமா எதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேலை அதிகமா இல்ல. நைட்டே வந்து பாத்திரம் ஃபுல்லா கழுவி வச்சுட்டேன். சோ சாப்பாடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நேத்து வச்சேன்னா ஃபுல் மீன் குழம்பு, அப்படியே மீனோட சங்கரா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் தோசை
தோசை நைட்டு தான் மாவு அரைச்சு போட்டேன். ஸோ கொஞ்சம் பழைய மாவு இருந்ததா, சரி நல்லா தோசை சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தோசை இல்லைன்னா இட்லி சுட்டுருப்பேன். மீன் குழம்புக்கும் தோசைக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால கல்ல தோசை சுட்டுலான்னு வேலையை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புதுசா எந்த வித ரெசிபியுமே வந்து கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சிம்பிள். இன்னைக்கு சோம்பேறி மார்னிங். இது சோம்பேறி மார்னிங் ரொட்டீனா எப்படி இருக்கும் அதுதான். ஏன்னா எந்த வேலையுமே இருக்காது நமக்கு வந்து, எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறத வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்ல. அதனாலதான் நான் தோசை தரேன். தோசை வந்து சாப்பிடுங்க 2 பேரும். ஓகே. என்னம்மா ஜெச்சிதா தோசை பிடிக்குமா உனக்கு? தோசை சாப்பிடுறேன் தங்கம். ஜெச்சிதாக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், இட்லியும் பிடிக்கும். பட்டாச்சு சூடு வச்சிரும். என்ன பட்டாச்சா? பட்டாச்சான் என்ன அச்சு விடுவான். பட்டாசுலாம் கேட்க கூடாது. சூடு வைக்கிட்டா அம்மா. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா மீஷோல வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். இது வரைக்கும் பாப்பாக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதே கிடையாது. எனக்கு நான் நிறைய வந்து மீஷோல வந்து ஆர்டர் அது ஆர்டர் பண்றதுனால நல்லா தான் இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் நிறைய போறது ஃபுல்லாவே மீஷோ ட்ரெஸ்ஸா வந்து போடுறேன். சரி ஜெசிதாக்கு ஒண்ணு மாடனா ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். போட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சந்தோஷம் தான் இருக்கு. 2-3 ட்ரெஸ் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஆர்டர் பண்றதுக்காக இவரு கொடுத்தா. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. ஒண்ணு மட்டும் தான் வந்திருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் எப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டிருக்காரு சங்கீதா. எப்பவுமே இது மாதிரி டிஷர்ட் பேண்ட் அது மாதிரி தானே போடுறோம். அப்புறம் ஃபங்க்ஷன் எங்கன்னா போனோம்னா ஃப்ராக் வந்து போட்டுறோம். சோ கொஞ்சம் வெஸ்டர்ன் மாடல்ல நல்லா கொஞ்சம் ஸ்டைலா இருக்க மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கிருக்கேன். வாட் ஐ ஆர்டர் அது கேட்ட அதுவா? வாட் ஐ ஆர்டர் வாட் ஐ ரிசீவ்டு அதுதான் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துன்னா இன்னும் நிறைய ட்ரெஸ் இது மாதிரி கம்மியில 200 ரூபாயே நம்மதான். வாவ் சூப்பரா இருக்கு. வாவ் ஜெசிதா இரு அம்மா கிட்ட காட்டு. அப்பவே ஒரு பெரிய சைஸ் போடலாம்னு சொன்ன. 3ல இருந்து 4 வயசு போடலாம். இவரு தான் 2 to 3 சொன்ன. நீ ஏன் நீனா சைஸ் கரெக்டா தான் இருக்கும் பாப்பாக்கு. அப்படியா? நீ போட்டு பாரு. இடுப்பு சைஸ் எவ்வளவு குட்டியோண்டு இருக்குது. அவ்வளவு குட்டி இடுப்பா இருக்கும். என்னன்னு தெரியலடா. பாப்பாக்கு போடு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு இன்னைக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுவோம். பாப்பா ட்ரெஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வந்து ஃபுல் ஸ்லீவ், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான். சோ இதான் Dress. ஜெசிதா இது போட்டா தான் நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட்லயே மாடர்ன் கேலா மாத்திட்டோம் நாங்க ஜெசிதாவை. வெறும் 218 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த Dress. இங்க பாருங்க இந்த Dress வெறும் 218 ரூபா தான். சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே இந்த Dress. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணேன். லைட்டா அந்த ஷோல்டர் மட்டும் புடிச்சிட்டேன்னு வெச்சீங்க கரெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பார்ட்டி வேர். தாத்தா வராரு, ஊர்ல இருந்து வராருமா. வாவ் ஜிகு ஜிகுன்னு இருக்குடே இந்த ட்ரெஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட மாடர்ன் Dress இதுதான் மீஷோல போட்டது. கைதான் லொடலொடன்னு தொங்குது சைதா. ஷோல்டர் லைட்டா இறங்கி இருக்கு. இந்த சைடு நான் ஊக்கு போட்டேன். இந்த சைடு கொஞ்சம் லைட்டா தச்சிக்கணும். இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு இந்த கையை வந்து பாத்தீங்கன்னா ஊக்கு போட்டிருக்கேன். இந்த லைட்டா இந்த ஷோல்டர் மட்டும் புடிச்சிட்டுனா கை வந்து ஃபிட்டா அழகாயிடும். அப்ப இன்னுமே நல்லா இருக்கும். அழகு புள்ள தங்க புள்ளடா. Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பா Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தாத்தா என்ன ஒண்ணு இதுல இந்த ஜிமிக்கு இந்த ஜிகிஜி கொடுத்திருக்காங்கல்ல, அது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா குத்துற மாதிரி இருக்கானே தெரியல. அது மட்டும் இத கரெக்ட்டா சொல்லிட்டே இருக்கா. ஆனா அது அவளுக்கு தெரியும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா மாடர்ன் Dressல ஜெசிதா சூப்பரா இருக்கு. வந்து பின் பண்ணிட்டேன் நானு. இப்போ வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜெசிதா காட்டு அப்பாட்ட காட்டு. தாத்தா வராரு, ஊர்ல இருந்து வராரு தாத்தா. ஒட்டடா சூப்பரா இருக்கு. தலை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அது தலை சிவல. அந்த கழுத்துல இருக்குதான் அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு மாதிரி தெரியுது. அது மட்டும் இப்படி இழுத்துட்டு இருக்கா. மாடர்ன் Dressல பயங்கரமா நல்ல மேக்கப் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு நாளைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜெசிதாவோட Dress எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய். சொல்லு பாய்.